இன்றைக்கு சிம்சோன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததற்கான 3 முக்கிய காரணங்களை பார்க்க போகிறோம். சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் இடையிலே நிறைய பாவங்களும் அக்கிரமங்களும் கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்ட விஷயங்களும் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் ஒரு விபச்சார பெண்ணோடு கூட போய் பழகினார். ஆண்டுடைய அபிஷேகத்தை இழந்தார். கர்த்தராலே கைவிடப்பட்டார். இருந்தும் அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அதாவது சிம்சோனை பெலிஸ்தியர்கள் கைது பண்ணி கட்டி போட்டுட்டாங்க, கண்களை பிடுங்கிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கடைசி கட்டம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரித்து போக போகிறாரு, கட்டி போட்டிருக்கிறாங்க. இந்த சிம்சோன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இந்த ஒரு விசை எனக்கு அந்த சக்தியும் பலத்தையும் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார். அவர் பெரிய பலசாலி. ஆனால் இவர் ஆண்டவரை விட்டுட்டார், இவர் ஆண்டவர் கை விட்டுட்டார். அதனால அவருக்கு இருந்த அந்த பலனெல்லாம் போயிடுச்சு. இப்போது பலவீனமானவராக, கண்களை இழந்தவராக, கைது பண்ணப்பட்டவராக அங்கே கட்டப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் செய்த ஜபம் தான் இப்போ நம்ம படித்தோம். இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இன்னும் ஒரு முறை எனக்கு அந்த பலத்தை கொடுங்க அப்படின்னு சிம்சோன் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சிம்சோனுக்கு பலத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவரை கட்டி போட்டிருந்த அந்த பெரிய வீட்டையே அப்படியே தரமட்டமாக்கிடுறாரு. அப்படியே கைகள்னாலேயே அதை முக்கியமான அந்த பில்லர்ஸ் எல்லாம் தகர்த்துட்டு அதை பெரிய இடத்துல கட்டி போட்டிருந்தாங்க. அது மொத்தம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. ரைட். சிம்சோன் கடவுளுக்கு விரோதமாக நிறைய பாவம் செய்தவர், துரோகங்கள் செய்தவர், அக்கிரமத்தை செய்தவர், பாவமான வாழ்க்கையில் பாவமான பெண்களோட பழகினவர். இவருடைய ஜபத்துக்கு கூட ஆண்டவர் பதில் தர்றாரு. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாவிகளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்த சிம்சோன் சாதாரணமான பாவி இல்லை. அவர் செய்த பாவங்களை படிக்கலான்னு சொல்லி தியானம் பண்ணாக்கா ஒரு 7 விதமான பாவங்களை அவர் செய்திருக்கிறார். நான் ஒன்றுன்னா சொல்கிறேன் பாருங்கள். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாய் சிம்சோன் இருந்தார் என்பதை பார்க்குறோம். அதாவது அந்த சிம்சோன் என்ன பண்ணுறான், அந்நிய பெண்களில் இருந்த ஒரு பொண்ணை இவர் விரும்பிட்டார். அந்த பொண்ணு மேலே இவருக்கு விருப்பம் வந்துருச்சு. அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். அவங்க அப்பா அம்மாலாம் அவங்க அந்நியர்கள்ப்பா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்கள நம்ம திருமணம் பண்ணிக்கக்கூடாது என்று அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த வசனத்தில். ஆனால் பெற்றோருக்கு இவர் கீழ்ப்படியலை. ஒரே பிடிவாதமாக எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் என்று பெற்றோருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அந்த பெண்ணை திருமணம் கட்டி கொண்டார் என்று பார்க்கிறோம். சரிங்களா? இப்போது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன் ஒன்று. 2வது, அவன் செய்த பாவம், குற்றம் என்ன என்றால் அந்நிய பெண்களை மணந்து கொள்ளுவது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நியர்களை மணந்து கொள்ளக்கூடாது என்பது ஆண்டுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறி இவன் அந்நிய பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டான். இது அவனுடைய பாவங்கள் 2வது பாவம். 3வது பாவம், அவன் செய்த பாவங்களில் 3வது பாவம் என்னன்னு சொன்னால், அவன் இஷ்டத்துக்கும் நடந்து கொள்கிறான். எப்படி நடந்து கொள்கிறான்? அவன் இஷ்டத்துக்கும் போய் அப்பா அம்மாவை சட்டை பண்ணாமல் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். இப்படியாக அவன் சுய
சித்தத்தின்படி செல்ஃப் வில்லின்படி நடந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். சரிங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவன், அந்நிய பெண்களை மணந்து கொண்டவன், சுய விருப்பத்தின்படி வாழ்கிறவன். 4வது, இவர் ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவனாய் இருக்கிறான். இந்த சிம்சோன் தாயினுடைய கருவில் இருந்தப்பவே ஆண்டவருடைய தூதன் அந்த தாய்க்கு சொன்னாங்க, அம்மா, உன்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தை இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கிற ஒரு குழந்தையாக இருக்க போகுது, பயபக்தியோடு ஒழுக்கத்தோடு உடைய பிள்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சிம்சோனுடைய தாய்க்கு அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கும்போதே தேவதூதர் சொன்னாங்க. அப்படி கர்த்தராலே ஒரு நோக்கத்தோடு இவருக்கு ஒரு ஜென்மத்தை, ஒரு பிறப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சிம்சோன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவனாய் வாழ்ந்தான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. 5வது, சிம்சோனை குறித்து வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு வேசியாகிய ஒரு விபச்சார ஸ்திரியோடு கூட பழகினான் என்று வாசிக்கிறோம். இவன் செய்த 6வது பாவம் என்ன என்றால் கர்த்தராலே கைவிடப்பட்டான். நியாயாதிபதிகள் 16:20 வாசிக்கும்போது கர்த்தராலே சிம்சோன் கைவிடப்பட்டான் என்று வாசிக்கிறோம். 7வது என்ன? நியாயாதிபதி புஸ்தகம் 15:20 வாசித்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் நிறைவேற்றவில்லை. இவர் இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். 20 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நியாயாதிபதியாக இருக்கும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் அதெல்லாம் உதாசீனம் பண்ணிட்டு ஊழியத்திலேயும் கூட உண்மையாய் இல்லை. இப்படி 7 விதமான தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான பாவக்காரியங்கள் சிம்சோன் செய்தார். ஆனாலும் சிம்சோனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரு, சிம்சோனுக்கு பதில் தரார். இதை நான் படிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு கேள்வியே எழும்புச்சு. இத்தனை விதமான பாவக்காரியங்களும் அக்கிரமங்களும் துன்மார்க்கமான வாழ்க்கையும் வாழ்ந்த இவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் எதுக்காக கேட்டார், எதுக்கு பதில் தந்தார் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்பினது. அந்த கேள்வியோடு நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 3 சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த 3 சத்தியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நல்ல சத்தியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, கற்றுக்கொள்வீங்க. 1வது காரணம், இவ்வளவு துன்மார்க்கமான பாவியாக இவன் வாழ்ந்தாலும் இவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கறதுக்கு முதல் காரணம் என்ன என்றால், ஆண்டவர் எப்பொழுதுமே யாருக்குமே செகண்ட் சான்ஸ் கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார் என்பது நமக்கு இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். செகண்ட் சான்ஸ், 2வது வாய்ப்பு. ஒரு முறை நம்ம தவறிட்டோன்னா, கடவுளுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டோன்னா அதோடு ஆண்டவர் நம்மளை கழிச்சிட மாட்டார், அதோடு நம்மளை தள்ளிட மாட்டார். நீ ரிஜெக்ட், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ண மாட்டார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, சீர்படுறதுக்கு நேரத்தை கொடுத்து, அவகாசத்தை கொடுத்து, 2வது வாய்ப்பு நமக்கு தருகிற நம்முடைய வாழ்க்கை சீர்படுவதற்கும் ஸ்திரப்படுவதற்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் 2வது வாய்ப்பு கொடுக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதை தான் நம்ம பார்க்குறோம். சிம்சோன் எல்லா வகையிலும் சீரழிஞ்சிட்டான், இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்கலாம் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அருமையான கற்றுப்பிள்ளைகளை, இந்த ஒரு சத்தியத்தை சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டுமல்ல, வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்போ வேதத்தில் நம்ம ஆதாம் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசிச்சுட்டு கர்த்தருடைய கட்டளை மதிக்காமல் பாவம் பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இவர் புசிச்சாரா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த அந்த பழத்தை சாப்பிட்டாரா, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உடனே அவருக்கு தண்டனை கொடுக்கல. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறார்.
எப்படி கொடுக்குறாருன்னா, அங்கே வந்து புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேனே, அந்த கனியை நீங்கள் புசிச்சிங்களா? ஏன் என்னை பார்த்து ஒளிஞ்சுக்கிறீங்க, பயப்படுறீங்க என்று தெரியாதவரை போல கேட்குறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவங்க புசிச்சது சாப்பிட்டது இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்போ ஏன் கேட்குறாரு? ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு. என்ன சான்ஸு? ஆண்டவரே, நாம் தப்பு பண்ணிட்டோம், உன் வார்த்தையை மதிக்காமல் மீறி நடந்துக்கிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் என்கிட்ட வேண்டிக்கிட்டாக்கா, ஜெபம் பண்ணிட்டாக்கா, இவங்கள மறுபடியும் பழையபடியே இவங்களை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வச்சுருக்கலாம் என்ற யோசனையோட 2வது சான்ஸ் தர்றார் ஆண்டவர் அந்த இடத்துல. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆதாமை கேட்டால் ஆதாம் வந்து ஏவாள் மேலே பழி போடுறாரு, ஏவாளை கேட்டால் ஏவாள் வந்து சர்ப்பத்து மேலே பழி போடுறாங்க. இப்படி தான் பண்ணாங்க. 2வது சான்ஸ் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த சான்ஸை அவங்க இழந்துட்டாங்க, சாபம் வர வச்சுக்கிட்டாங்க. இப்படி பைபிளில் நிறைய பேருக்கு 2வது சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். காயினுக்கு 2வது சான்ஸ் கொடுத்தார். ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. காயின் முகவாடலாக அங்கே நிற்கிறாரு. ஆண்டவர் வந்து, ஏன் முகவாடலாக நிற்கிற? நீயும் கூட ஆபேலை போல செய்தா சரியே போயிடும் இல்லையா? இதுக்கு போய் ஏன் நீ முகவாடலாக இருக்கிற என்று ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் காயின் வந்து அதுக்கு செவி கொடுக்கலை, அதன்படி செய்யலை. அவர் அந்த வாய்ப்பை இழந்துட்டார். இது வந்து ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில். இப்படி நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்குமே 2வது சான்ஸ் கொடுக்குற கடவுளாக இருக்கிறபடினாலே இந்த இடத்துலையும் கூட சிம்சோனுக்கு ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுக்கறதுக்காக அவருடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார். உங்களுக்கு என்ன இன்றைக்கி செய்தினாக்கா, நீங்கள் ஒருவேளை தவறிட்டு இருந்தாலும் விழுந்துட்டு இருந்தாலும் கடவுளுடைய கட்டளைகள், வார்த்தைகள், வழிகள், சித்தத்திலிருந்து நீங்கள் தவறி போய் வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் நஷ்டப்பட்டிருந்தாலும், வியாதிக்குள்ளாக இருந்தாலும், பிரச்சனைகளுக்குள்ளாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஆண்டவருடைய மனஸ்தாபத்தோட மன்னிப்பு கேட்டு வேண்டிக் கொள்ளுங்க. அப்பா, நான் இந்த மாதிரி தவறிட்டேன், உங்களுக்கு விரோதமாக செஞ்சிட்டேன், இதனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சுடுங்க ஆண்டவர். என் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். மறுபடியும் உங்களை இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும், இழந்த எல்லா நன்மைகளும், இழந்த ஆரோக்கியமும், இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவார். உங்களை ரீபில்டு பண்ணுவார், உங்களை ஆஸ்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் ஒரேடியாக நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறவர் இல்லை, நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து நம்ம சீர்படுவதற்கு, ஸ்திரப்படுவதற்கு, திருந்துறதுக்கு வாய்ப்பு தருகிறவர். இதுதான் முதல் சத்தியம். 2வதாக நான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் தியானித்த பொழுது, எதுக்காக ஆண்டவர் சிம்சோன் இவ்வளோ பாதகமான பாவங்களையும் செய்தாலும் இவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தாரு என்பதை நான் சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த இன்னொரு சத்தியம் என்னவென்றால், தம்முடைய மக்கள் மீது கர்த்தருக்கு எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக சிம்சோனுடைய ஜபத்துக்கு பதில் தருகிறார். ஆண்டவருக்கு அவருடைய மக்கள் மீது, அவருடைய ஜனங்கள் மீது எவ்வளவு கரிசனை இருக்கிறது, அக்கறை இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் சிம்சோனுடைய ஜபத்துக்கு பதில் தருகிறார். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த 2வது சத்தியம். அருமையான கற்றுப்படியில் மெய்தான், உண்மைதான். நம்ம மேலே ஆண்டவருக்கு எவ்வளோ கரிசனை, எவ்வளோ அக்கறைன்னு நாம் சிந்திக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை, அதை நினச்சி பார்க்குறதில்ல. நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம மேலே ஆண்டவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது, எவ்வளோ கரிசனை இருக்குதுன்னு. நம்ம ரட்சிக்கப்பட்டு கடவுள் பிள்ளைகளாக மாறிட்டு கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நமக்காக ஆண்டவர் என்னென்ன செய்திருக்கிறாரு என்பதை பார்க்கும் பொழுது நம் மீது ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு அக்கறை இருக்குது, கரிசனை இருக்குது என்பதை புரிஞ்சுக்கலாம். ஒரு 7 விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது, நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானசானம் எடுத்துட்டோம், கடவுள் பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்பம் திராட்சரசம் எடுத்துக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஆனால் நாம் தவறி போவதற்கு, இடறி போவதற்கு வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. பிசாசானவன் எங்கே, எந்த வகையில் நம்மை வஞ்சித்து
கடவுளுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்மளால் செய்ய வச்சு நம்மளை வீழ்த்துவானோ நமக்கு தெரியாது. அதை மாதிரி நாம் இடரும் பொழுது விழும் பொழுது மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு மன்னிப்பு பெற்று கடவுளுடைய வருகை பரியந்தமும் எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவிக்கொள்ளத்தக்கதாக வாடாத அவருடைய இரத்தத்தை நமக்காக ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் இடரும் பொழுது தவறும்போது ஜெபம் பண்ணுறோம் இல்லை, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால நான் கழுவுங்கப்பா, நான் இந்த மாதிரி தவறிட்டேன் இடறிட்டேன் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லை. அப்போது ஆண்டுடைய வருகை பரியந்தமும் அந்த வாடாத இயேசுவனுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்காக அந்த வாடாத இரத்தத்தை நமக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த இரத்தம் நாம் விழும்பொழுது தவறும்போது இடரும்போது நம்மை கழுவுகிறது, பரிசுத்தமாக்குகிறது, அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாய் நிறுத்துகிறது, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஆண்டவர் நமக்காக செய்த ஒரு பெரிய ஏற்பாடு. நம்ம மேலே இருக்கிற அக்கறை, அன்பு, கரிசை நிமித்தமாய் கர்த்தர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். ரெண்டாவது பாருங்கள், நமக்கு ஆண்டவர் நம்ம மேலே உள்ள அக்கறையும் கரிசை நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னு பார்த்தா பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அனுப்பியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராகவும் நம்மை வழி நடத்துகிறவராகவும் நம்மை எச்சரிக்கிறவராகவும் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவும் நம்மை வல்லமையினாலும் சக்தியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவராகவும் இருந்து நம்மை ஆண்டுடைய வழியில் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு அடிக்கடி பேசுறது, நம்ம சரி செய்கிறது, நம்ம ஆறுதல் படுத்துறது, நம்ம விடாமல் நம்ம பலப்படுத்துறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். இது ஆண்டவர் அக்கறையும் கரிசனையும் அன்பு நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இன்னும் கூட ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கிற அன்பு, அக்கறை, பாசம், கரிசனை திருச்சபையை நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். திருச்சபையை இது ஆண்டுடைய குடும்பம் என்று எபேசியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இது ஆண்டுடைய குடும்பம். எங்கேயோ இருந்தோம், பாவமான வாழ்க்கையில் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருச்சபையில் அவருடைய குடும்பத்தில் நம்ம வந்து இணைச்சி இந்த குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த குடும்பம் நமக்காக என்ன செய்யுது? நம்முடைய கஷ்டங்களில் பிரச்சனைகளில் நமக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுது. இந்த குடும்பம் நம்முடைய தேவைகளை பார்த்து நமக்கு உதவிகள் செய்யுது. இந்த குடும்பம் நமக்கு எல்லா நேரங்கள்லேயும் நம்மோடு கூட இருக்கிறது. இப்படி திருச்சபையை கர்த்தர் நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். திருச்சபை நமக்கு தந்திருக்கிறார். காரணம், ஆண்டவருக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறைக்கும் நம்ம மேலே ஆண்டவருக்கு இருக்கிற கரிசனைக்கும் இது ஒரு அடையாளம். 4வதாக, நம் மீது ஆண்டவருக்கு இருக்கிற அந்த கரிசனையும் அக்கறையும் வெளிப்படுத்துறதுக்காக ஆண்டவர் வேறு என்ன செய்திருக்காரு என்று பார்த்தால், திருச்சபையிலே நம்மை நடத்துறதுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனையும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய தகப்பன் மேய்ப்பன் உங்களை போதித்து ஜெபித்து ஆலோசனை சொல்லி ஆறுதல் படுத்தி ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே உங்களை போஷித்து அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கும்படிக்கு உங்களுக்காக ஆண்டவர் ஒரு போதகராகவும் மேய்ப்பராகவும் ஆவிக்குரிய தகப்பனாகவும் பாஸ்டரை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இது உங்கள் மேலே ஆண்டவருக்கு இருக்கிற அக்கறைக்கும் கரிசனைக்கும் அடையாளம். 5வதாக, ஆண்டவருக்கு உங்கள் மேல் இருக்கிற அந்த அக்கறையும் அந்த கரிசனையை வெளிப்படுத்துறதுக்காக வேறு என்ன செய்திருக்காரு என்று பார்த்தால், பரலோக ராஜ்யத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் இப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? எஸ் சாமி,
நமக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம பத்திரமா இருக்கணும், நம்ம சுகமாக இருக்கணும், நாம் பாவ வாழ்க்கையில் விடாமல் இருக்கணும், பிசாசனுடைய தாக்குதலுக்கெல்லாம் நம்ம பாதுகாக்கப்படணும். இப்படியெல்லாம் நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நமக்காக மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாராம். நம்ம மேல் இருக்கிற அக்கறையும் நம்ம மேல் இருக்கிற கரிசனையும் தான் இதுக்கு காரணம். ஆறாவதாக, நம்ம மேல் இருக்கிற அக்கறையும் கரிசனையும் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நமக்காக ஆண்டவர் வாசஸ்தலங்களை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறாராம். வாசஸ்தலங்கள், நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது அங்கே நமக்கு ஒரு வாசஸ்தலம், நமக்கு இன்னும் ஒரு வீடு கர்த்தர் அதை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் சொந்த கரங்களினால் அவர் ஏற்பாடு பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம மேலே ஆண்டவருக்கு இருக்க அந்த அக்கறையும் கரிசனையும் வெளிப்படுத்துறதுக்காக கர்த்தர் இதை செய்கிறார். ஏழாவதாக, நம்ம மீது ஆண்டவருக்கு இருக்கிற அக்கறையும் கரிசனையும் ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு என்று பார்த்தால், ஆண்டவர் 2ஆம் முறை இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு. வந்த பிறகு பாவிகளை நரகத்தில் போட்டுருவார், சாத்தானையும் பாதாளத்தில் போட்டுருவார். இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மை இந்த பூமியில் 1000 வருஷங்கள் ஆட்சி செய்யும்படி, அரசாளும்படி, ஆளுகை செய்ய வச்சு அழகு பார்க்க போகிறாரு அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் ஆட்சி செய்ய போகிறோமா, 1000 வருஷம் நம்மளை ஆட்சி செய்ய வச்சு நம்ம ஆண்டவர் அழகு பார்க்க போகிறாராம். அந்த அளவுக்கு நம்ம மேலே ஆண்டவருக்கு அக்கறை இருக்குது, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மீது கரிசனை இருக்குது, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது. இப்படிப்பட்ட காரணத்தினாலே தான் ஆண்டவர் தம்முடைய மக்கள் மீது அவருக்கு எவ்வளவு அன்பு, கரிசனை, பாசம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துறதுக்காக சிம்சோனுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். இந்த ஒரு சத்தியத்தையும் அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். மூணாவதாக, சிம்சோன் மகா பாவமான காரியங்களை, பாதகமான காரியங்களை செய்தவராக இருந்தும் அவருடைய ஜெபத்துக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுத்தாரு என்கிற சிந்தையோடு நான் வேதத்தை ஆராய்ந்து தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த 3வது சத்தியம் என்னன்னு சொன்னால், இந்த சிம்சோனுடைய கடவுள் தான், அந்த யெகோவா தேவன் தான், அந்த கர்த்தர் தான் உலகத்திலேயே உண்மையான தெய்வம். அவரை விட பெரிய கடவுள், அவரை விட வேற கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. இவர்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக சிம்சோனுக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அன்றைக்கு சிம்சோனுக்கு உதவி செய்தார். இது 3வது சத்தியம், ஆண்டவர் எனக்கு காண்பித்த 3வது சத்தியம் இது. இங்கே பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அங்கே கூடியிருந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்முடைய தேவதை தாகோன் என்கிற அந்த தேவதை, அந்த கடவுள் தான் சிம்சோனை நம்முடைய கைக்கு பிடிச்சி கொடுத்துச்சு அப்படின்ட்டு பண்டிகை கொண்டாடுவதற்காக கூடினாங்களாம். அந்த தேவதைக்கு திருவிழா செய்யணும், பண்டிகை பண்ணணும். இப்படி பயங்கரமான இந்த சிம்சோன் நம்ம கையில் கிடைக்கும்படி அந்த கடவுள் தான் நமக்கு உதவி பண்ணுச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய பகைஞ்சனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷமாக பண்டிகை செய்து கொள்ளவும் கூடி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, நம்முடைய தேவன் அந்த தாகோன், அந்த கடவுள் தான் சிம்சோனை நமக்கு பிடிச்சு கொடுத்தது, அதனால் அந்த கடவுளுக்கு நாம் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்ட்டு அவங்க கூடியிருந்த அந்த நேரத்தில் சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்தார்.
அந்த பலத்தினாலே சிம்சோன் அந்த பெரிய கட்டடத்தை அப்படியே இடித்து போட்டார். இதனால் என்ன ஒரு செய்தி, என்ன ஒரு சத்தியம் இந்த உலகத்துக்கும் நமக்கும் கர்த்தர் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நம்முடைய கர்த்தராகிய தேவனை தவிர வேற கடவுள், பெரிய கடவுள், வல்லமையுள்ள கடவுள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். நமக்கு ஒரு செய்தியாக ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை விட நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை விட பெரிய கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. பைபிளில் வாசிக்கிறோம், தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்ற வார்த்தை நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் நமக்கு என்னென்னா, அவர் தான் கடவுள் என்பதை அங்கே நிரூபிச்சிருக்கார். அவர் தான் பெரியவர், அவர் தான் வல்லமை உள்ளவர், அவரை விட சிறந்த கடவுள், பெரிய கடவுள் வேறு எதுவும் இல்லை என்பதை நிரூபிச்சிருக்கிறார். இந்த இடத்துல மட்டும் இல்லை, யோனானுடைய சரித்திரத்தில் படித்தா அங்கேயும் நிரூபிச்சிருக்கிறார். சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவுடைய நிகழ்ச்சியிலே கூட அங்கேயும் நிரூபிச்சிருக்கிறார். வேதத்தில் நிறைய இடங்களில் நம்முடைய ஆண்டவர் தான் உயர்ந்தவர், உண்மையானவர், வல்லமையானவர், பெரியவர், தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்பதை நிரூபிச்சிருக்கிறார். சுப்ரீம் காட் இன் த வேர்ல்டு. அதனால் நாமும் அதில் சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்தை நாம் நம்பிட்டோம், அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம், அவரோடு கூட ஒரு உடன்படிக்குள்ளே வந்துட்டோம். நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவர் நமக்கு அப்பாவாகவும் மாறிட்டார். இனி நாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஒரு உற்சாகமாக இந்த ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், இந்த ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த ஆண்டவருடைய வழியில் நடக்கிற நமக்கு எந்த விதமான தொல்லைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், உலகத்தில் உள்ள உபத்திரவங்கள் எந்த வகையில் நாம் சந்திக்க நேர்ந்தாலும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், உண்மையானவர், அவரை விட பெரிய தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுவோம், அவரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகள்லாம் சொல்லிக்கொள்ளுவோம். ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக பதில் தருவார். நமக்கு தேவையான விடுதலையையும் சுகத்தையும் கொடுப்பார். எந்தெந்த விஷயங்களில் நமக்கு உதவிகள் செய்யணுமோ கண்டிப்பாக அந்தந்த நேரத்தில் உதவிகள் செய்வார். அதனால தான் பைபிளில் 33ஆம் சங்கீதம் 12 இருக்குது, இந்த கர்த்தரை யார் தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்ல காரணம் இதுதான், முக்கிய காரணம். இவர்தான் உண்மையானவர், உயிருள்ளவர், பெரியவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன். There is no God besides me அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை தவிர வேற கடவுள் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அந்த தெய்வத்தை நம்முடைய தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனால என்ன நடந்தாலும் அவருடைய வழியில் உத்தமமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலைக்கும் போதுமானவராக இருக்கிறார். நம் மீது கரிசனையும் அக்கறையும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு 2வது சான்ஸ் கொடுத்து நம்மை ஸ்திரப்படுத்துறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்பி கட்டுறதுக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு 2வது சான்ஸ் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவோம், பலப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிப்போமாக. கர்த்தருக்கு நம்ம மேல் இருக்கிற அக்கறை, அன்பை போல இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அவ்வளவு அன்பு, அக்கறை இல்லை. அதனால் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக.